ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈரோடு ரெசிபீஸில் பருப்பு சாதம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நெய் விட்டுக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் இது பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு இது ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் அந்த பட்டை, கிராம்பு தூளோடு சேர்ந்து நல்லா வறுபடணும். அது வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையளவு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி, நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், குட்டி குட்டி தக்காளி. அந்த 4 தக்காளி பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சி நான் இதை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7 to 8 பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாம்பார் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் தேவையான அளவு, நான் காரம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு, அந்த வதங்குற ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கும் போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1.5 டம்ளர் பார்த்திங்கன்னா அரிசி, 1/2 டம்ளர் பார்த்திங்கன்னா பருப்பு. அதுக்கு தேவையான தண்ணி தான் நான் ஊற்றிக்கிறேன். நீங்களும் உங்களோட அரிசி என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே குக்கரை போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பருப்பு சாதம் தயாராகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எக் மஞ்சூரியன் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எக் மஞ்சூரியன் பண்ணேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.